இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவியோட சுயரூபத்தை இழந்துட்டு நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் உதவி கேட்க வரணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல நாம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுதுங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட சூழ்ச்சி வந்துட்டு அந்த ஒரு வீட்ல பொறுத்துக்க முடியாம நம்ம பைரவி நம்ம கௌதம் கிட்டயும் நான் மன்னித்துரு, அந்த ஒரு வீட்டை விட்டு வர்றதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணமா மாறிட்டேன். ஆனா அந்த ஒரு வீட்ல கௌதம் நீ இல்லாததும் எல்லா விஷயமும் வந்துட்டு தலைகீழா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கம்பெனி வந்துட்டு நீயும் நானும் கஷ்டப்பட்டு சேர்த்தோம்னால நம்பர் 1 பொசிஷன்ல அது இப்ப அஞ்சலி தான் வந்துட்டு இப்ப நடத்திட்டு இருக்கா. அஞ்சலி கிட்ட அந்த ஒரு சேர்மன் பதவி வந்துட்டு இந்த கார்த்திக் குடுத்துட்டான். இதுல இந்த எஸ்எஸ்கேவும் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கான். கண்டிப்பா இத வந்துட்டு எங்க எடுத்துட்டு போய் விட போறாங்களோ தெரியல. கண்டிப்பா நம்ம நடுத்தெருவுல தான் நிக்கிறது உண்மை. அப்படின்ற மாரி அவ்வளோ ஆணித்தனமா இந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதமோட கையை பிடிச்சு என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் நம்ம கௌதமுக்கு இந்த பைரவியை பார்த்தாலே பயங்கர கோவங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தீங்க? உங்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரியும். உங்களால் தான் நான் இந்த ஒரு நிலைமையில் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முதல்ல இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த பைரவி வெறுத்துட்டு இருக்கங்க. ஆனால் நம்ம பைரவிக்கு வந்துட்டு திக்கும் இல்லை திசையும் இல்லை. ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியாவை விட்டால் அடுத்தபடியாக கண்டிப்பாக அந்த அஞ்சலி கிட்ட ஏமாற மட்டும்தாங்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமும் மன்னித்து இந்த பைரவி ஏற்றுட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்க வச்சு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை அடியோடு ஒழிக்கணும்னு நினைக்கிறோங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சலியும் இந்த சிந்தாமணி சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை வந்துட்டு எந்த நிலைமைக்கு ஏமாற்ற போகிறாங்கன்னு நினச்சாலே ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு ஆரம்பத்துலேயே வந்துட்டு இந்த கார்த்திகோட அக்கௌண்ட்டில் கார்த்திக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்துட்டு எப்படியாச்சும் என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கார்த்திக் வந்துட்டு மாறுவான். அப்போ அவனே வந்துட்டு என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்புகிற நிலம இருந்தால் கூட அவனுடைய தயவுனால் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிந்தாமணி இருந்துக்கிட்டு பைரவியை பண்ண சின்ன சின்ன வேலை எல்லாமே நம்ம அஞ்சலி அது பல சொல்லி இந்த கார்த்திக் அது பல சொல்லி பைரவி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனா இருங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்க சகிச்சுக்குதுன்னா தயவு செஞ்சு கிளம்பிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பைரவியை பார்த்து இந்த அஞ்சலி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை நினச்சி இப்போ தாங்க வந்துட்டு வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலிக்கு சாதகமாக இந்த ஒரு சேர்மன் பதவி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே சமயம் வீட்டில் வந்துட்டு எல்லா அங்கீகாரத்தில் நம்ம பைரவி இருக்குன்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். அது எல்லாத்தையும் ஒரே செகண்டில் தலைகீழாக மாற்றிட்டு நம்ம அஞ்சலியோட பொறுப்பு தான் இதுக்கு மேலே வந்துட்டு செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டாங்க. நம்ம கார்த்திகேச்சும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம பைரவி உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவுமே நடக்கலைங்க. ஆனால் இப்போ இவங்க நடுத்தெருவில் இருக்கிறத ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு பார்த்துட்டு ரசித்தாங்க. இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் இந்த தாக்ஷாயணி எல்லாம் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஒரு வழியை வந்துட்டு இப்போ வேலை கிடச்சிருச்சிங்க. அடுத்தபடியாக இழந்த சொத்து மதிப்பை அந்த ஒரு வீட்டை வந்துட்டு மீட்கணும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அதோட வந்துட்டு நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கே போயிடலான்னு ஒரு கௌரவம் வந்துட்டு நம்ம கௌதமோட மனசுக்குள்ளே ஆணித்தனம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை கொடுப்பேன். என்னுடைய வழியில் வந்துட்டு வந்தவங்களை யாருமே வந்துட்டுனா சும்மா விடமாட்டேன்னு ரொம்பவே ஆணித்தனமான ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்களன்னா நம்ம இலக்கியம் இருந்துக்கிட்டு கௌதம் நீ வந்துட்டு எதுக்குமே கஷ்டப்படாத, இந்த கார்த்திகை நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே இந்த கார்த்திகை பட வைக்கணும். அஞ்சலிக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் நம்மளை நடுத்தெருவில் நிப்பாட்டி அவ்வளோ கேவலப்படுத்தினா இந்த ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்து நம்ம ஜானத்துக்கிட்டே அவளுடைய சுயரூபத்தை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு அழிக்க போகிறேன்னு மட்டும் பாரு, நம்ம இன்னொரு நல்ல நிலைமைக்கு மட்டும் போனால் போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைரவி நம்ம கௌதமும் நம்ம இலக்கியம் சேர்ந்து அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள அடியோட ஒழிக்கணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.